தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை பத்தி தான், அதாவது ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது வந்து இவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட அளவுகள் மட்டும் சொல்றேன். ஸோ இந்த அளவுகளை வச்சு இது வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு சிறப்பம்சமான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவா இருக்க போகுது அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுகள்ல நிறைய விஷயங்கள், முன் டாட் வைக்கிறது, கழுத்து உயரம், ஷோல்டர் அளவு அண்ட் ஆம்கோல் சுற்றளவு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான பல விஷயங்கள் வந்து இதுல வந்து நான் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையா பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இவங்களோட குறிப்பிட்ட அளவு மட்டும் சொல்றேன், கவனமா கேளுங்க. இவங்களுடைய பிளவுஸ் உயரமும் 14.5, முன் உயரமும் 14.5, இடுப்பு சுற்றளவு 33, கவனமா கேட்கணும், 33, மேல் மார்பு சுற்றளவு 40, மிடில் மார்பு சுற்றளவு 41. இது வந்து டேப் மூலியமா எடுக்கப்பட்ட ஒரு அளவு. இந்த ஒரு டேப் மூலியமா எடுக்கப்பட்ட ஒரு அளவு தான் இன்னைக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் வீடியோவா நீங்க வந்து பார்க்க போறீங்க. இவங்களுக்கு வந்து அப்பர் செஸ்டும் மிடில் செஸ்டும் வந்து அதிகமா இருக்கும், ஹிப் சைஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அப்படிங்கும்போது டாட்டோட அளவுகள், ஷோல்டர் அளவு அண்ட் கழுத்து உயரத்துக்கு ஏற்ப ஷோல்டர் அளவை எப்படி வைக்கிறது, இது என்னன்னு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா, ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஏற்கனவே எல்லா வீடியோக்களையும் சொன்ன மாதிரி முதல்ல வந்து ப்ளவுஸோட கரெக்ஷன், அதாவது எந்த ஒரு பகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேர் பகுதியாக, அதாவது நேராக இல்லாட்டி அந்த பகுதி முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பேக் பீஸில் வந்து இந்த மாதிரி கிராஸாக வளைவாக போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா முதல்ல இந்த கரெக்ஷனை நம்ம கரெக்டாக வந்து போட்டுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் வெட்டும்போது நேராக இருக்குது அப்படின்னாலும் அது வந்து கண்டிப்பாக வந்து இடுப்பு பகுதியில் அது பெண்டு மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த கரெக்ஷன் போடும்போது கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள பிடிமானத்துக்கு 1 இன்ச்சு, இடுப்பு பகுதியில் பிடிமானத்துக்கு 1 இன்ச்சு அளவு போட்டுக்கிறேன். ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. இப்போ வந்து 14 இன்ச்சு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, சாரி மன்னிக்கவும், ப்ளவுஸோட உயரம் 14.5 இன்ச்சு. 14 இன்ச்சு அப்படிங்கும்போது 1/2 இன்ச்சு ஷோல்டர் பகுதியில் பிடிமானத்துக்கு சேர்த்து 15 இன்ச்சு வச்சுக்கிறேன். இந்த ப்ளவுஸுக்கு வந்து பின் கழுத்தோட உயரம் 9 இன்ச்சு. இப்போது 9 இன்ச்சு ப்ளவுஸோட உயரத்துலேருந்து 9 இன்ச்சு அளவு வச்சுக்கலாம். இப்போது இந்த அளவோட ஷோல்டரோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு. ஸோ 15 இன்ச்சு பாருங்கள், எந்த இடத்துல கழுத்து முடியுதோ அந்த இடத்துல 15 இன்ச்சு வைக்கிறேன். இப்படி 15 இன்ச்சு இங்கே முடியக்கூடிய இடத்துல வச்சுக்கும்போது இங்கே 6 இன்ச்சில் வந்து கழுத்தோட ஷோல்டர் பகுதி முடியுது. அதனால் இந்த 6 இன்ச்சு நான் ஷோல்டர் அளவாக வச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தரோட அளவு, ஷோல்டர் அளவு, கழுத்தோட அளவு கேட்ட போல் இந்த அளவுகள்லாம் மாறுபடும். ஓகேங்களா? 6 இன்ச்சு ஷோல்டர். இப்படி தான் ஷோல்டர் அளவு கேட்ட போல் கழுத்து உயரத்துக்கு ஏற்ப ஷோல்டர் வந்து நம்ம வந்து அமைக்கணும். இப்போது இதில் வந்து பிடிமானத்துக்கு இங்கே 1/2 இன்ச்சு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட அளவு தச்சு முடிய வந்து 2.5 இன்ச்சு வரணும். அதனால் இங்கே பிடிமானம், ஸோ இங்கே 2.5 இன்ச்சு கழுத்தோட அளவு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு கழுத்தோட பிடிமானம். ஓகேங்களா? இப்போது ஷோல்டரோட அளவு நீங்கள் 6 இன்ச்சு அப்படி வைக்கும்போது இவங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வருது. ஓகேங்களா? ஸோ அதே 3 இன்ச்சு இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கழுத்தோட அளவும் ஷோல்டரோட அளவும் வந்து வைக்கணும். இப்போ வந்து ஷோல்டர் பகுதியை மார்ஜின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பகுதியை மார்ஜின் பண்ணும்போது இன்னொரு ரொம்பவே முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த ப்ளவுஸோட உயரம் இங்கே 15 இன்ச்சு இருக்குது. அதே போல் ஷோல்டர் முடியக்கூடிய இடத்துலையும் 15 இருக்கான்னு பார்த்துக்கணும். 15 வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து பாருங்கள், நான் 6 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு வைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு இது போதுமானது. இவங்களுடைய ஆம்கோலோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு. அது வந்து நம்ம கை வெட்டிட்டு தேவைப்படும் பட்சத்தில் இந்த பேக் பீஸில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம்.
இப்போது இந்த ப்ளவுஸுக்கு கழுத்தோட அளவு பாருங்கள், இந்த மாதிரி கழுத்தோட அளவு. இவங்களுக்கு வந்து நான் ஸ்டார் நெக்கு வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டார் நெக்கு வைக்கும்போது எப்போவுமே கழுத்தோட உயரம் என்ன தான் நீங்கள் மார்ஜின் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்டார் நெக்குக்கு மட்டும் கீழே ஒரு 1/4 இன்ச்சில் வந்து கரெக்ஷன் வந்து நம்ம சேர்த்துக்கணும், கழுத்தோட உயரை சேர்த்துக்கணும். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். பட் இது சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்காமல் இருக்கிறதும் அவங்கவுங்க விருப்பம், சரிங்களா. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 9 இன்ச்சு வச்சுருக்குங்களா, இப்போ 1/4 இன்ச்சு இங்கே சேர்த்துருக்குங்களா, இப்போ இங்கே 1 இன்ச்சு வந்து ஷார்ட்டேஜ் விட்டுக்கிறேன், 1 இன்ச்சு ஷார்ட்டேஜ் பண்ணி ஸோ இந்த அளவோடு சேர்த்து இந்த ஸ்டார் போட்டுக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது இந்த நெக்கோட ஸ்டார் அமைப்பு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவபூர்வமான ஒரு உண்மை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டார் நெக் போடும்போது இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மற்றபடி நீங்கள் நார்மல் போடுறதா இதுலேயே வந்து நீங்கள் ரவுண்ட் போட்டுக்கோங்க. இப்போ இவங்களுக்கு மார்பு சுற்றளவு ப்ளவுஸோட பேக் பீஸ் அளவு வந்து பாருங்கள், அதாவது மேல் மார்பு சுற்றளவு அந்த அளவு படி தான் பேக் பீஸ் வந்து வெட்டணும். அவங்களுக்கு வந்து 21, ஓகேங்களா. ரெடி அளவு 21. ஸோ 21 போது பாருங்கள், அதில் பாதி 10 வைக்கிறேன், ப்ளஸ் 1.5 இன்ச்சு உள்ள பிடிமானத்துக்கு. இங்கே 10 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல கீழே எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வருது. அதே 9 இன்ச்சு இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஆம்கோலோட சுற்றளவை ஏற்படுத்திக்கலாம். சோடோட அளவு இங்கே 6, இங்கே 6. இந்த அளவு நீங்கள் வைக்கும்போது நீங்கள் டேப் மூலியமாக எடுத்த அளவுன்னு சொல்கிறீங்க. ஒரிஜினல் மார்பு சுற்றளவு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க இல்லையா. ஸோ அதுக்குண்டான விளக்கமும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜென்ரலாக 1.5 இன்ச்சு, மேலே 2.5 இன்ச்சு, சைடில் 2.5 இன்ச்சு. ஸோ இந்த அளவை ஆம்கோலோட சுற்றுப்பகுதிக்காண்டி நம்ம போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து நான் 21 இன்ச்சு இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா மேல் மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 40 இன்ச்சு, ஓகேங்களா. 40 அப்படிங்கும்போது நம்ம எப்போவுமே 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதில் 1 இன்ச்சு வந்து இதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ 40னா 10 இன்ச்சு இங்கே வரும், ஓகேங்களா. 10 இன்ச்சு வரும். அதனால் வந்து இங்கே 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச்சு. ஸோ 1 இன்ச்சு வந்து இதில் சேர்ந்து வந்துடும். இது முன்பாக வெட்டும்போது அதில் 1 இன்ச்சு சேர்ந்து வந்துடும், ஓகேங்களா. எப்போவுமே மார்பு சுற்றளவு என்ன எடுக்கிறோமோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு நம்ம சேர்த்து வைப்போம். இதுதான் அது. பேக் பீஸில் 1/2 இன்ச்சியும் முன்பாக வெட்டும் போதும் 1/2 இன்ச்சு வந்து வந்துடும், ஓகேங்களா. இதுதான் அமைப்பு. ஸோ இது வந்து பேக் பீஸுக்கு உண்டான அமைப்பு. இவங்களுக்கு டாட் வந்து ரொம்பவே சின்னதாக தான் பிடிக்கணும், அதனால் 4 இன்ச்சு போதும். ஒரு அளவு எடுக்கும்போது ஆம்கோல் அளவு, ஷோல்டர் அளவு, அது வந்து இந்த டாட்டோட கொஞ்சம் எக்ஸ்டர்னாக போட்டுட்டேன். பட் இருந்தாலும் வந்து 1/2 இன்ச்சு வந்து உள்ளே தான் வந்து இந்த பிடிமானத்துக்கு உண்டான அளவு மொத்தமே வரும், ஓகேங்களா. இது எதுக்காக இங்கே போட்டிருக்கேன்னா, என்னதான் வந்து இவங்களோட மார்பு சுற்றளவு அதிகமாக வந்திருக்கு அப்படின்னாலும் இவங்களோட இடுப்பு சுற்றளவு ரொம்ப கம்மி தான். மார்பு சுற்றளவு அதிகம், இடுப்பு சுற்றளவு கம்மி, 33 தான். அப்படிங்கும்போது டாட் கொஞ்சம் அழுத்தி தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து நார்மலாக போடக்கூடிய அளவும் எக்ஸ்டர்னலாக போடக்கூடிய அளவும் இதில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி வாய்ப்புகள், இந்த மாதிரி அளவுகள் உங்களுக்கும் வரலாம். நீங்கள் வரும்போது எனக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது, ஓகேங்களா. இப்போ இதில் வந்து ஷோல்டர் பகுதி இங்கே மேலே பிடிமானத்துக்கு 1/2 இன்ச்சு பிடிப்போம் இல்லையா. இப்போ இதுலேருந்து நம்ம 18 இன்ச்சுக்கு ஆம்கோல் சுற்றளவு வந்து எடுக்கணும். பாருங்கள், 9.25 இன்ச்சு வருது. அப்போ 9.25 18 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு, ஓகேங்களா. ஸோ
நீங்கள் கரெக்டான அளவு பொசிஷன் வைக்கும்போது ஆம்கோல் சுற்றளவு, ஷோல்டர் அளவு, கழுத்து அளவு இது எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துடும். முக்கியமாக வெட்டுறோம் அப்படிங்கும்போது அளவுகள் நம்ம கரெக்டாக வைக்கிறோமா அப்படிங்கிறதான் முதல் முக்கிய ஒரு விஷயம். இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களோட ப்ளவுஸ் எப்போவுமே டாப்பாக இருக்கும். நீங்கள் தான் பெஸ்ட்டாக இருப்பீங்க, ப்ளவுஸ் கட்டிங்காக இருந்தாலும் சரி, ஸ்டிச்சிங்காக இருந்தாலும். புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளவுஸை பேக் பீஸை வெட்டிக்கிட்டு இருக்கேன். கழுத்து பகுதி, சைடு ஜாயிண்ட் பகுதி, ப்ளவுஸோட இடுப்பு பகுதி அண்ட் டாட் பகுதி. இப்படி நீங்கள் வெட்டும்போதே இதுக்குண்டான அறுக்கத்தெல்லாம் போட்டுட்டிங்கன்னா தைக்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் அளந்தளந்து பார்க்கணுங்கிற அவசியம் இருக்காது. இது மாதிரி பண்ணிக்கோங்க. இதற்கடுத்து நம்ம எப்போவுமே வழக்கமாக செய்யக்கூடியது ப்ளவுஸோட பட்டியோட அளவு தான். இப்போது இவங்களுக்கு பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸ் அதாவது மார்பு சுற்றளவு கூட அப்படிங்கிறனால இந்த பேக் பீஸுக்கு ஏற்றாற் போல் ஒரே அளவுக்கு பட்டி அளவு எடுத்துக்கலாம். இடுப்பு சுற்றளவு கம்மி தான், இருந்தாலும் எடுத்துக்கலாம். தேவைப்படும் பட்சத்தில் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக கை வெட்டிக்கலாம். எங்களுக்கு கையோட நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அளவு தான். 6.25 இன்ச்சு தான் கை. அவங்க அவ்வளோதான் போடுவாங்க. சில பேர் நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா, என்ன ஒரு 6 இன்ச்சு போடலாம், அப்போ இல்லாட்டி 6.5 இன்ச்சு போடலாம், அது என்ன 6.25 அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும் இல்லையா? ஒவ்வொருத்தரோட அந்த அளவுகள் அவங்கவுங்க விருப்பம் போல் அமையும். இப்படியும் கூட அளவுகள் வரலாம், தெரிஞ்சுக்கோங்க. இதில் இப்போது கரெக்ஷன், முதல்ல கரெக்ஷன் கை பகுதியிலையும் கரெக்ஷன் நேராக போட்டுக்கோங்க. 3/4 இன்ச்சு உள்ள பிரிமாணம். ஓகேங்களா? இதை முக்கியமாக போட்டுக்கோங்க. இதற்கடுத்து இவங்களுடைய கையோட நீளம் நான் சொன்னேன் இல்லையா, 6.25 இன்ச்சு. 6.25 ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து 6.25 இன்ச்சு கையோட நீளம். ஓகேங்களா? இப்போது எங்களுக்கு 6.25 இன்ச்சு வைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம கையோட இங்கே ஆம்கோல் சுற்றளவுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னா பாருங்கள், 6.25 இவங்களுக்கு பாருங்கள், நல்லா கவனிங்க, 3.5 இன்ச்சு வைக்கிறேன். கண்டிப்பாக 3.5 இன்ச்சு வைக்கணும். ஏன்னா இவங்களோட உடல் அமைப்பு அந்த மாதிரி. ஓகேங்களா? அவங்கவுங்க உடல் அமைப்புக்கு ஏற்ற போல் நம்ம மாற்றிக்கணும். இப்போ இவங்களுக்கு முனிக்கை சுற்றளவு 14 இன்ச்சு, அதில் 2ல் 1 பாகம் 7 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போது ஆம்கோல் சுற்றளவுக்கு ஆம்கோல் நேர் அளவு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் எப்போவுமே ஆம்கோல் சுற்றளவு 18 இன்ச்சு தான் நான் சொன்னேன் இல்லையா, அது ஆம்கோல் ரவுண்டு சுற்றளவு 18 அப்படின்னு சொன்னால் 18ங்கும்போது பாருங்கள், நம்ம இங்கேருந்து அளவு வைக்கணும். இப்படி தானே வைப்போம். எந்த அளவு 18 எடுக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி வைக்கிறேன். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், 8 இன்ச்சு வருது, 8.25 வருது. இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி கெஸ் பண்ணுவீங்க? 18 இன்ச்சு எப்படி வரும் ஆம்கோல் சுற்றளவு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா? அதை எப்படி கரெக்டாக தெரிஞ்சுக்கிறது? சில நேரம் ஆம்கோல் கூடிடும், சில நேரம் கம்மியாயிடும். இது எந்த மாதிரி ஏதாவது கணிச்சு வைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா? உங்களுடைய சந்தேகத்தை இப்போ தீர்க்கிறேன். முதல்ல கையோட அளவு முழுமையாக எடுத்துக்கோங்க. இது ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுருக்கேன், இது கூடலாம் குறையலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், முனிக்கை சுற்றளவு இங்கே 7 இன்ச்சு வச்சுருக்கேன் இல்லையா? 7ல் பாதி 3.5. ஓகேங்களா? இந்த 3.5 இன்ச்சு இதுதான் கையோட ரவுண்டு. ஓகேங்களா? ரவுண்டு பகுதி இவங்களோட உடல் அமைப்புக்கு இப்படி தான் வரும். ஓகேங்களா? இதுலேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி ஓகேங்களா? இப்போ இவங்களோட ஆம்கோல் சுற்றளவு அளந்து பார்த்துடலாம்.
ஒரு வித்தியாசமான அளவு அப்படிங்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் கட் பண்ணும்போது. பாருங்கள் பாருங்கள் கரெக்டாக இங்கே 9.25 இன்ச்சு வைக்கிறேன், ரவுண்ட் ஷேப்லேயும் கரெக்டாக வைக்கிறேன். அப்படிங்கும்போது பார்த்தீங்களா 8 இன்ச்சு வருது கரெக்டாக. ஸோ இங்கே 7 இன்ச்சும் இங்கே 8 இன்ச்சும் வைக்கிறேன். இந்த 8 இன்ச்சு என்ன கணக்கு அப்படின்னா, இந்த ஆம்கோலோட ரவுண்டு சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுற்றளவு நம்ம கணிச்சு வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நேர் அளவு வந்து வந்துடும். ஸோ இப்படியும் வந்து அளவுகள் நம்ம வைக்கலாம், இப்படி அளவுகள் வைக்கும்போதும் இந்த அளவுகள் வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதற்கு இந்த ஒரு வீடியோ ஒரு உதாரணம். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த கையை வந்து வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இப்போது இந்த ஆம்கோல் ரவுண்டு சுற்றளவு கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்த்துக்கலாம். நல்லா பாருங்கள், இங்கே அறுக்காத்து, இங்கே சோல்ற அளவு பிடிமானத்துக்கு அளவு வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் அளவுகள் நீங்கள் கணிச்சு கரெக்டாக வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கோட ப்ளவுஸு, அதாவது ஆம்கோல் சுற்றளவு, இது அதாவது இது வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லி காட்டுற விஷயம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டாக வந்து வரும். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அடுத்து இந்த ப்ளவுஸ்லேயே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், முன்பாக வந்து வெட்டப்படும். இந்த ஒரு பகுதியை இன்னும் கவனமாக பாருங்கள், அப்போ தான் தெளிவாக வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போது இவங்களுக்கு வந்து நான் கிராஸ் கட்டிங் தான் போட போகிறேன், ஃபுல் கிராஸ். ஓகேங்களா, கிராஸ் அளவு நம்ம போடுறதுக்கு முன்னாடி பேக் பீஸை அளவு வந்து நம்ம முழுமையாக வந்து வச்சுட்டு ஃபுல் அளவு போட்டுட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, அதுக்கப்புறமா முன்னாடி உள்ள அளவுகள்லாம் வைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போது ப்ளவுஸோட பேக் அளவு வச்சு முன் அளவு நம்ம ஃபுல்லாக மார்ஜின் பண்ணிட்டோம். இப்போ இதுலேருந்து இன்னும் முழுமையாக மார்ஜின் பண்ணி முன்பாக வந்து வெட்டிக்க போகிறோம். ஃபுல் கிராஸ் அப்படிங்கிறனால இந்த மாதிரி இழுத்து தான் வரும், கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஓகே, ஷோல்டர் அளவு, சைடில் பிடிக்கக்கூடிய அளவு, எல்லா அளவும் கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ இது வந்து 4 டாட் ப்ளவுஸ், இதில் வந்து மார்ஜின் வந்து பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இதில் வந்து மார்பு சுற்றளவு நம்ம டிவைட் பண்ணி எந்த அளவு மார்பு சுற்றளவு எடுக்கிறோமோ அதை டிவைட் பண்ணி 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இதில் மேல் மார்பு சுற்றளவை அந்த அளவு ஈவன் பண்ணி பேக் பீஸ் வந்து நம்ம வெட்டிட்டோம். இப்போது செஸ்ட்டு நடு மார்பு சுற்றளவை வச்சு முன்பாக வந்து அளவு வைக்க போகிறேன். இவங்களுக்கு முன் உயரம் வந்து 14.5. ஓகேங்களா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 14.5. ஸோ இது ஃபுல் கிராஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால 1/2 இன்ச்சு மட்டுமே சேர்த்து 15 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா, இவங்க 15 இன்ச்சு என்ன தான் வச்சாலும் எப்போவுமே நம்ம முன்பாகத்துக்கு கிராஸ் எடுக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இவங்க அளவுக்கு நான் 2 இன்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏன்னா இவங்களோட அளவு வித்தியாசமானது, அதனால். ஓகேங்களா, 2 இன்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே போல் இவங்களுடைய முன் கழுத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு, அந்த 7 இன்ச்சு மார்ஜின் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இவங்களுக்கு இந்த அளவுக்கு சைடு வரக்கூடிய
அளவு வந்து நான் 7 இன்ச் வச்சுக்கிறேன். ஏன்னா சைட்லேயும் டாட் போட போகிறோம். ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்களுக்கு வந்து 6 இன்ச்சு தான் நான் வைப்பேன். பட் இவங்களோட அளவுக்கு கண்டிப்பாக சைட் டாட் கண்டிப்பாக வேணும். அதனால தான் 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த 1 இன்ச்சை வந்து நான் இங்கே டாட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து டாட்டோட அளவு இவங்களுக்கு வந்து இப்போது 3 அளவு வைக்கணும் இல்லையா? ஸோ பேக்கோட அளவு கேட்டது போல் பேக் பீஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இப்போது நடு செஸ்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸோட அளவு 20க்கு பதிலாக 21 வச்சுட்டோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து நடு செஸ்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா 21, மிடில் செஸ்டோட அளவு 21க்கு பதிலாக நம்ம 22 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த அளவு வந்து இந்த பிடிமான அளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவு தான் கரெக்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் இது வரக்கூடியது எல்லாமே வந்து எக்ஸ்டென்ஷன் உள்ள பிடிமானம், அதனால் அதை சேர்க்கக்கூடாது. 11 இன்ச்சு வச்சுருக்கணுங்களா? ஸோ இந்த அளவில் நம்ம மார்ஜின் வச்சுக்கணும். இப்போது இதுலேருந்து தான் நம்ம டாட் அளவு வைக்கணும். இப்போ டாட் அளவு வைக்கும்போது நான் இவங்களுக்கு 4.25 இன்ச்சு வைக்கிறேன். 4.25. அதே போல் இங்கே பேக் பீஸோட அளவு சேர்த்து தான் இங்கே மேலே ஷோல்டரில் கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ 4.25 வரும்போது இங்கே கீழே எவ்வளோ வருது? ஓகேங்களா? 4.25 பாயிண்ட் வருது பேக் பீஸ் அளவு. அப்போ அதே 4.25 பாயிண்ட் அளவு இங்கே வைக்கணும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஷோல்டர் அளவு மேலேருந்து கீழே ஒரே அளவு நடுப்பகுதி வைக்கணும். அப்படிங்கும்போது பேக் பீஸோட அளவு என்ன இருக்கோ இதை தான் ஃபாலோ பண்ணணும். தவிர கீழே டாட்டோட அளவு வரும்போது இந்த எக்ஸ்டென்ஷன் அளவு சேர்த்துக்கணும். இதே அளவு நம்ம இங்கே மேலே வைக்கும்போது இங்கே பேக் பீஸ்லேருந்து என்ன அளவு வருதோ இந்த அளவை நம்ம இங்கே வைக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதுக்கு முன்பாகத்தோட அளவு டாட்டோட மார்ஜினுக்காண்டி இப்போ போட்டுக்கிறோம். இப்போ இங்கே வந்து இவங்களுக்கு 14.5 ஒரிஜினல், 1/2 இன்ச்சு சேர்த்து 15 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல சின்னதாக ஒரு மார்ஜின், இது வந்து ஒன்லி டாட்டுக்காக மட்டும். ஓகேங்களா? இப்போது என்ன தான் இவங்களுக்கு வந்து முன் உயரம் அதிகமாக இருந்தாலும் இடுப்பு சுற்றளவு ரொம்பவே கம்மி. அதனால் இவங்களுக்கு நான் என்ன வைக்கிறேன்னா அளவு பாருங்கள், 2 இன்ச்சு அளவுக்கு டாட் நான் வைக்கிறேன். அதே 2 இன்ச்சு இங்கே. இப்போது இந்த அளவை சேர்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்பும் வேறு மாதிரி இருக்கும். அவங்கவுங்க உடல் அமைப்புக்கு ஏற்ற போல் ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து வெட்டணும். ஓகேங்களா? எதற்காகனா இடுப்பு சுற்றளவு ரொம்பவே கம்மி, செஸ்ட்டு அதிகம், அப்பர் செஸ்ட் ரொம்ப அதிகம். இந்த அளவுக்கு ஏற்றாற் போல் வந்து நம்ம ஹிப் சைஸை வந்து குறைக்கணும். அப்போனா தான் இந்த கப் சைஸ் வந்து கரெக்டாக வந்து சிட்டிங் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கப் சைஸ் வந்து ரொம்பவே டைட் கொடுக்கும். ஓகேங்களா? அல்லது வந்து கொஞ்சம் ஒரு செட்டிங் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து போயிடும். அதனால் அவங்க கப் சைஸுக்கு ஏற்றாற் போல் வந்து இந்த அளவுக்கெல்லாம் நம்ம வந்து வைக்கணும். இப்போ இவங்களுக்கு டாட்டோட அளவு பாருங்கள், நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். டாட்டோட அளவு 3 வச்சாலும் இவங்களுக்கு வந்து நேராக ஷார்ப்பாக டாட் பிடிக்காமல் கொஞ்சம் லேசாக வளைச்சி தான் டாட் வந்து பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி உள்ள டாட் அமைப்புகள்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து 1 இன்ச்சுக்கு மேலே, 1 இன்ச்சுக்கு உள்ள இந்த மிடில் டாட், இப்போது இந்த இடத்துலேருந்து 2.5 இன்ச்சுக்கு மேலே ஆம்கோல் டாட், இப்போ இந்த ரெண்டுக்கும் ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இதிலிருந்து சைடு டாட், சைடு டாட்டோட அளவு மேலே 1/2 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி 4th டாட் ப்ளவுஸ் வந்து மார்ஜின் வைக்கணும். தைக்கும் போதும்
இந்த மாதிரி அளவுகள் வச்சிங்கன்னா தைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கப் ஷேப் வந்து முக்கியமாக அழகாக வந்து அமையும். இப்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் ஷேப்பு என்னதான் வந்து இப்படி இருந்தாலும் கழுத்தை வந்து இவங்க எப்போவுமே நார்மல், அதாவது ரொம்ப ப்ராடாக இல்லாமல் நார்மலாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்றாற் போல் கழுத்து வந்து நான் உங்களுக்கு வந்து மார்ஜின் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு நம்ம இங்கே வச்சுருக்கோமா. ஸோ இதெல்லாம் நம்ம விட்டுட்டு இங்கே பாருங்கள், இங்கே மிடில் 1.25 இன்ச்சு ஸ்பேஸ், இந்த 1.25 இன்ச்சு ஸ்பேஸ்லேருந்து நம்ம இப்படி கழுத்து வந்து குறுகலா, முன் கழுத்து வந்து குறுகலா. ஸோ இது வந்து இவங்களோட உடல் அமைப்புக்கு ஏற்றாற் போல் மட்டும்தான். எல்லாருமே இந்த மாதிரி தான் கழுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கழுத்தோட அமைப்பு வந்து உடம்பு ஜாஸ்தி தெரியக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து கழுத்தோட அகலத்தை நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இவங்களுக்கு ஏற்றாற் போல் எல்லாமே மார்ஜின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து ஆம் கோல் ரவுண்டுக்கு முன்னாடி கவர் ஷேப் 3/4 இன்ச்சு டிவைட், இந்த 3/4 இன்ச்சு டிவைடில் ஓகேங்களா? இப்போது எல்லாமே மார்ஜின் வந்து பண்ணிட்டோம். ஃபுல் கிராஸ் வேறு இருக்குது. இப்படி நம்ம போடும்போது கப் ஷேப் வந்து ஏற்கனவே வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. கப் ஷேப் வந்து அதாவது வந்து அப்பர் செஸ்ட் இந்த மிடில் செஸ்ட் ரெண்டும் ஒரே அளவு வந்தால் பரவாயில்ல, கப் ஷேப் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது மேல் கொக்கி பீஸ் வந்து அவங்களுக்கு லூஸ் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மிடில் டாட் வருது இல்லையா, இதுலேருந்து அப்படி ஒரு கோடு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்பு சுற்றளவு நல்லா இழுத்து வரும், கரெக்டாக வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த கழுத்து லூஸும் கொடுக்காது. ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு இந்த இடுப்பு சுற்றளவு கரெக்டாக வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாமா. அப்பர் செஸ்ட் நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு செஸ்ட் அளவு மாறாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இங்கே பாருங்கள், மிடில் செஸ்ட்டோட அளவு நான் எதுவுமே பண்ணலை, ஒன்லி அப்பர் செஸ்ட் அளவு மட்டும் தான் நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மிடில் செஸ்ட் வந்து மாறாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போது இடுப்பு சுற்றளவு 33 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 33 தான். இப்போ பிடிமானத்தோடு வைக்கும்போது இங்கே 3, இங்கே 3 வரும்போது 9 இன்ச்சு வருது. சைடில் வந்து 33னா வந்து பாருங்கள் 7.25 வரணும், 7.25. அது போக மீதி எவ்வளோ வருதுன்னா 1.5 இன்ச்சு வருது. ஸோ அவங்களுக்கு 1.5 இன்ச்சு ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு சைடில் பிடிமானத்துக்கு போதும். ஓகேங்களா? உங்களுக்கு இதுவே இந்த இடுப்பு சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து இங்கே தேவைப்படுற அளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பட் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும், நான் இதை வந்து எக்ஸ்டன் இருக்கக்கூடியதை நான் கரெக்ஷன் தைக்கும்போது பண்ணிக்கலான்னு நானும் வந்து இதில் ஒரு 6 இன்ச்சு ஷார்ட்டேஜ் அதிகமாக விடுறேன். பட் இந்த அளவுகள் மட்டுமே உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் வைக்கக்கூடிய அளவுகள் மட்டுமே. அப்பர் செஸ்ட்டும் இந்த மிடில் செஸ்ட்டும் ஹிப் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக வரும்போது, இந்த அளவுகள் அதிகமாக இருக்கும்போது இப்படி நீங்கள் அளவுகள் மார்ஜின் பண்ணி ப்ளவுஸ் வெட்டி தைச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து சூப்பராக வந்து அமையும். ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு ஏற்றாற் போல் இருக்குது, அல்லது நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் வெட்டும்போது என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, என்னென்ன சந்தேகங்கள் இது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கமெண்ட்ஸை பார்த்து இன்னும் 4 பேர் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த வீடியோவை பார்க்கட்டும், எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும். ஓகேங்களா?
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி கலந்த வணக்கங்கள். ஸோ இப்போது முன் பட்டியோட அமைப்பு இந்த ப்ளவுஸுக்கு இப்படி தான் மார்ஜின் பண்ணணும். இது ஒன்றும் இல்லை, சும்மா எக்ஸ்டென்ஷனுக்காண்டி வந்து போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேக் பீஸை ஃப்ரண்ட் பீஸையும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ முன்னளவுக்கும் பின்னளவுக்கும் இந்த ப்ளவுஸில் என்னென்ன வித்தியாசங்கள் வருது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ப்ளவுஸுகள் வரும்போது இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து அதாவது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இதே போல் அளவுகள் இருந்தால் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இது மூலிமா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் கொடுங்க. எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். இப்போ வந்து பேக் பீஸ் வெட்டிக்கலாமா, அதாவது பின் கழுத்து வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டார் நெக்கோட அமைப்பு வந்து நல்லா வந்து தச்சு முடித்த பிறகு ஃபினிஷிங் வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் இதை நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இது வரைக்கும் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். ஸோ ஃபியூச்சரில் எந்த மாதிரி அளவுகள் வந்தாலும் அதையும் ஒரு பெரிய விஷயமே எடுத்துக்காமல் எந்த அளவையும் நம்ம வந்து செய்ய முடியும், அதாவது கரெக்டான முறையில் நம்மளால் வெட்டி தைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் எந்த ஒரு வேலையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ நிச்சயமா உங்களுக்கு பல சந்தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சம்பந்தமா வந்திருக்கும். உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் வேற எந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான அளவு பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா, அல்லது வந்து அந்த ஒரு வீடியோ சார்ந்து பல விஷயங்கள் வந்து நீங்க கேட்கணும்னு தோணும் இல்லையா, உங்கள் டெய்லரிங்ஸ் வந்து ஏதாச்சும் கேட்கணும்னு தோணும் இல்லையா, ஸோ அதையும் நீங்க உங்களுக்கு என்ன கேள்விகள் அப்படிங்கிறதையும் கீழே வந்து மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல கொடுங்க. நிச்சயமா உங்க கேள்விக்கான விடை வந்து உங்களை சார்ந்து வரும். அப்படி இல்லாத பட்சத்துல என்னுடைய பர்சனல் போன் நம்பரான 82 48 11 51 06 அப்படிங்கிற அலைபேசி எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலியமா உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் எதனாலும் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கேள்விக்கான விடையாக வரும், அல்லது தேவைப்படும் பட்சத்தில் வீடியோவாக வரும். ஸோ இதே போல வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.